சீன செயலிகளை பயன்படுத்தி 400 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சென்னை பொறியாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் உள்ளிட்ட 4 பேர் பிடிபட்டது எப்படி? விதவிதமான ஆன்லைன் செயலிகளை அறிமுகப்படுத்தி மோசடியில் ஈடுபடும் சீன கும்பலுடன் ஏற்பட்ட தொடர்பில் சென்னையைச் சேர்ந்த பொறியாளர்கள் 2 உள்ளிட்ட 4 பேரை அமலாக்கத்துறை இயக்குநரகம் நேற்று கைது செய்துள்ளது. அவர்கள் அருண் சாகு, அலோக் சாகு, சேத்தன் பிரகாஷ் மற்றும் ஜோசப் ஸ்டாலின் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஃபியூவின் என்ற செயலி தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இடி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்து உள்ளது. பண மோசடி தொடர்பாக கொல்கத்தாவில் உள்ள காசிப்போர் காவல் நிலையத்தில் முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அடையாளம் தெரியாத சில நபர்களுக்கு எதிராக ஆன்லைன் விளையாட்டு செயலிகள் மூலம் ஏமாற்றுதல் மற்றும் சதி செய்ததாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. ஃபேவின் செயலி மோசடி மூலம் ரூபாய் 400 கோடி வருமானம் ஈட்டப்பட்டது. அதன் பிறகு சீன நாட்டவர்கள் என்ற பெயரில் 8 ஃபைனான்ஸ் உலகளாவிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வாலெட்களில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாலெட்டுகள் அனைத்தும் சீன பகுதியிலிருந்து செயல்பட்டிருப்பது அதற்கான அணுகல் ஐபி பதிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. கைதான 4 பேருடன் சீன நாட்டு பிரஜைகள் டிஜிட்டல் தகவல் தொடர்பு மூலம், குறிப்பாக டெலிகிராம் குழுக்கள் மூலம் தொடர்பு கொண்டு கட்டளைகளை பிறப்பித்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 நபர்களும் ஃபேவின் செயலி அடிப்படையிலான மோசடியில் பங்கு வகித்ததால் அவர்கள் பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நபர்கள் எப்போது, எங்கு வைத்து கைது செய்யப்பட்டனர் என்று இடி தெரிவிக்கவில்லை. ஆனால் கொல்கத்தாவில் உள்ள சிறப்பு பிஎம்எல்ஏ நீதிமன்றம் அவர்களை ஆஜர்படுத்தி 14 நாட்கள் இடி காவலுக்கு எடுத்து விசாரணை நடத்தியது. இந்திய பிரஜைகளின் உதவி மற்றும் ஆதரவுடன் சீன நாட்டவர்கள் மோசடி செயலியை இயக்கி வருவதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டாளர்களிடம் இருந்து திரட்டப்பட்ட நிதி சில நபர்களின் வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டது. அவர்கள் ரீசார்ஜ் நபர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் சில கமிஷன்களுக்கு பதிலாக தங்கள் கணக்குகளை பயன்படுத்த அனுமதித்துள்ளனர். ஒடிசாவின் ரூர்கேலாவைச் சேர்ந்த அருண் சாகு மற்றும் அலோக் சாகு ஆகியோர் ரீசார்ஜ் நபர்களாக செயல்பட்டதாகவும் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் பயன்பாட்டிலிருந்து பெறப்பட்ட நிதி கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்பட்டதையும் அமலாக்கத்துறை கண்டறிந்துள்ளது. ஃபேவின் செயலி மூலம் பெறப்பட்ட கிரிப்டோ கரன்சியை வெளிநாட்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மூலம் சீன நாட்டினர் பெயரில் வரவு வைத்துள்ளனர். பாட்னாவைச் சேர்ந்த பொறியாளரான சேத்தன் பிரகாஷ் இந்திய ரூபாயை கிரிப்டோ கரன்சியாக மாற்ற ரீசார்ஜ் நபர்களுக்கு உதவுவதன் மூலம் பண மோசடி நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்தார் என்று இடி தெரிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரான ஜோசப் ஸ்டாலின் சீன நாட்டின் கன்சு மாகாணத்தைச் சேர்ந்த பை பெங்யூன் என்பவருக்கு உதவி உள்ளார். பெங்யூன் சீனாவின் ஸ்டுடியோ 21 பிரைவேட் என்ற லிமிடெட் நிறுவனத்தின் இணை இயக்குநராக உள்ளார். பே அவுட் சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் நிதியை ஜோசப் ஸ்டாலினின் கிரிப்டோ கரன்சியாக பெங்யூன் கணக்கில் பெற்றுள்ளார். பின்னர் அவற்றை இந்திய ரூபாயாக மாற்றியிருப்பதும் விசாரணையில் தெரியவந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சீன சூதாட்ட மற்றும் கேமிங் செயலி மூலம் அரங்கேறிய 400 கோடி ரூபாய் மோசடியில் சென்னை, கொல்கத்தா மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்தவர்கள் இணைந்து சீன மோசடி கும்பலின் கைக்கூலிகளாக செயல்பட்டு கைதாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.